இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். நார்மலாக நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த அரிசி தான். ஒரு 15 மினிட்ஸ் நான் இதை நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம தண்ணி வடிகட்டிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிகட்டிட்டு நம்ம இந்த ஜாரில் சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ்க்குள்ளே ஈஸியாக வீட்டில் வேலை ஆகிடும். அண்ட் உங்களுக்கு டேஸ்ட் கூட கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அரிசியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அது கூடவே 1/4 கப் அளவுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம். அண்ட் 2 ஏலக்காய் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஆகிற அளவுக்கு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது பாருங்கள், அரிசி அண்ட் கோகோனட் சேர்த்து நான் இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நம்ம இப்போ ஒரு மிக்சிங் பவுலுக்கு சேர்த்துக்கலாம். அரைச்ச மாவு வந்துட்டு மிக்சிங் பவுலுக்கு சேர்த்தாச்சு. இப்போ இது கூட நம்ம பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியும் சால்ட்டும் சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோஃபார் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஈஸியான ரெசிபீஸ் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ளீஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள், இந்த பேட்டர் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். ரொம்ப தண்ணியாக ரெடி பண்ணிடாதீங்க, அப்புறமா நம்மளோட ரெசிபி கரெக்டாக வராது. இது வந்துட்டு நம்ம இப்போது எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் அரைக்கக்குள்ளவே நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத் பேஸ்ட் ஆகாது. அதனால தான் நான் அரைச்சதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ மறக்காமல் அரைச்சதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி இந்த பேட்டரை ஸ்டீமில் தான் வேக வைக்க போகிறோம். நான் ஆல்ரெடி ஒரு ஸ்டீல் பிளேட்டில் வாழை இலை போட்டு வச்சுருக்கேன். கீ தடவிட்டு தான் நான் வாழை இலை போட்டிருக்கேன். ஏன்னா வாழை இலையோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும்ன்றதுனால. உங்கள் கிட்டே வாழை இலை இல்லைன்னா நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் அந்த பிளேட்டுக்கு நல்லா கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேட்டர் ஊற்றி வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண பேட்டரை வந்துட்டு இதில் ஊற்றிடலாம். பேட்டர் கொஞ்சம் அதிகமாக இருந்ததால் 2 பேட்சாக வேக வைக்கலான்னு ரெடி பண்ணோம். ஃபர்ஸ்ட் நம்ம வாழை இலையில் ஊற்றணும் இல்லையா, அதுக்கப்புறம் வெளியில் ரொம்ப நாய்ஸ் இருந்ததால் என்னால் அது வீடியோ எடுக்க முடியல. இது செகண்ட் பேட்ச் உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுக்கு வந்துட்டு என்கிட்ட வாழை இலையில் காலி ஆகிடுச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் கீ மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு நான் ஸ்டீல் பிளேட்டில் ஒரு 4 கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம இதை மூடி போட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஊற்றி வச்ச பேட்டர் வந்துட்டு வேகிறதுக்குள்ளே இதுக்கு தேவையான வெல்லம் சிரப் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். உடச்சிட்டு எடுத்துக்கோங்க. அண்ட் அது கூடவே 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் ஹீட்டில் இந்த வெல்லம் வந்துட்டு நல்லா கரைய வச்சிடலாம். நம்ம போட்ட ஜாகரி வந்துட்டு நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை சைடில் எடுத்து வச்சிடலாம். இது வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸாக நல்லா ஸ்டீம் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இது சூப்பராக வெந்துருச்சு. இது ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்துட்டு சூப்பராக ஆறிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸில் கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு இது. இப்போ நம்ம இது ஒரு நைஃப் வச்சுட்டு குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணாலும் நீங்கள் இதை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது எல்லாத்தையும் நான் கட் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பார்க்கவும் அழகாக இருக்கும், சாப்பிடக்குள்ள ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா இது எல்லாமே நம்ம இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், பார்க்கவே செம்மையாக இருக்குது. நல்லா குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த ஜாகரி சிரப் இது மேலே ஊற்றிக்கலாம். நல்லா தாராளமாக ஊற்றிக்கோங்க. எவ்வளோ ஊற்றுறீங்களோ அவ்வளவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஊற்றிருக்கேன் நான். இது மேலே இப்போ நான் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சு ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். நான் பாதாம் அண்ட் ஆல்மண்ட் ரெண்டுமே கட் பண்ணி வச்சுருக்கேன். பாதாம் அண்ட் ஆல்மண்ட் ரெண்டுமே ஒன்று தான். பாதாம் அண்ட் கேஷ்யூநட் ரெண்டுமே கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மேலே சேர்த்துக்கலாம். அண்ட் அது மேலே கொஞ்சமாக பிஸ்தா. டேஸ்ட்காகலாம் இல்லை, கலர்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுனால நான் ஆட் பண்ணுறேன். இவ்வளோ தான். இது இப்படியே நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ஈவினிங்கில் ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இமீடியட்டாக ஸ்வீட்டாக ஹெல்த்தியாக ஏதாச்சும் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் கூட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஐ கேன் கேரண்டி யூ தட். இது வந்துட்டு அம்மா அடிக்கடி வீட்டில் செய்வாங்க. ஸ்வீட் ஏதாச்சும் சாப்பிட்ணுன்னா நாங்கள் இந்த ரெசிபியை தான் வீட்டில் செய்வோம். ஸோ டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு எனக்கு தெரியும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் அது தெரியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் சேனலில் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வேறு ஒரு ஈஸியான ரெசிபியோட பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.